ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கருணக்கிழங்கு பூண்டு புளி குழம்பு எப்படி தாளிக்கலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 3 ஸ்பூன். நான் வடகம் போட்டுக்கிறேன். வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு தள்ளிக்கலாம். வெங்காயம் எல்லாத்துக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி ஊற்ற தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிஞ்சு கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்காட்டி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதாங்க லஞ்சு. சூப்பராக சுவையான கருணக்கிழங்கு பூண்டு புளி குழம்பு, அதுக்கு தொட்டுக்க மேட்சிங்காக அப்பளம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.